தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்திய முப்படைகள் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தன. இதில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கிய பயங்கரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டன. ஆனால் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் கபட நாடகம் ஆடியது. அந்நாடு பல டீப் ஃபேக் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டது. இதையடுத்து இந்தியாவின் நடவடிக்கையை உலக நாடுகளுக்கு விளக்கும் வகையில் நம் நாட்டின் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு 33 நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. அந்த வகையில் எகிப்து நாட்டிற்கு சென்ற தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி எம்பி சுப்ரியா சுலே தலைமையிலான குழு அந்நாட்டு அதிகாரிகளை சந்தித்து நம் நிலைப்பாட்டை விளக்கியது. இதுகுறித்து கெய்ரோவில் சுப்ரியா சுலே கூறியதாவது: பயங்கரவாதத்திற்கு எதிரான நம் நாட்டின் நடவடிக்கையை உலகின் சில நாடுகள் உடனடியாக அங்கீகரித்தன. அந்த பட்டியலில் எகிப்தும் உள்ளது. அதற்காக அந்நாட்டுக்கு நன்றி தெரிவித்தோம். பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை மட்டுமின்றி அமைதியை பேணுவது, தொழில், வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளிலும் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த விரும்புவதாக எகிப்து அரசு கூறியுள்ளது. உலக அதிசயங்களில் ஒன்று நம் நாட்டில் உள்ளது. அதேபோல் எகிப்திலும் ஒன்று உள்ளது. எனவே இரு நாடுகளும் மிக நீண்ட நெடிய கலாச்சார பின்னணி கொண்டவை. பல துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதில் மகிழ்ச்சி. பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் சாதாரண நடவடிக்கை அல்ல. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானிடம் பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கூறினோம். அவர்கள் கேட்காததால் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தினோம். இன்று தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. அதே அளவுக்கு பொய் பிரச்சாரங்களும் டீப் ஃபேக் வீடியோக்களும் அதிக அளவில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகின்றன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு எதிராக பாகிஸ்தான் சார்பில் பல பொய் தகவல்கள், வதந்திகள் பரப்பப்பட்டன. உண்மை நிலையை உலகிற்கு எடுத்து கூறவே அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு பல நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இங்கு நாங்கள் இந்திய எம்பிக்களாக வரவில்லை, பயங்கரவாதத்தை எதிர்க்கும் இந்தியர்களாக வந்துள்ளோம். பிரதமர் மோடியின் இந்த முயற்சி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானின் முகத்திரை உரிய ஆதாரங்களுடன் கிழிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்ற நிலைப்பாட்டுடன் இந்திய அரசு செயல்படுகிறது. அதை உலக நாடுகளிடம் தெளிவாக எடுத்துரைத்தோம். இந்தியாவின் நடவடிக்கை மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதால் தான் பாகிஸ்தான் அதை காப்பியடித்து அவர்களும் அந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். எந்த ஒரு திட்டமும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது போலவே இன்னொருவரும் முயற்சிப்பர். அப்படி என்றால் இந்தியாவின் இந்த திட்டம் வெற்றி பெற்றுள்ளது என்றுதான் அர்த்தம் என சுப்ரியா சுலே கூறினார். नहीं, ये तो हमारे राजदूत बन गए सारे, जो डायस्पोरा के साथ बने, थिंक टैंक्स में बोले, बहुत लंबी चर्चा हुई और बहुत सारे सवाल भी हमें पूछे गए। और क्योंकि आजकल ज़माना सोशल मीडिया का भी है, बहुत सारी फेक न्यूज़ भी बहुत सारी फ्लड की गई है। भी किसने कही क्या गई अभी मुझे बताने की ज़रूरत नहीं है, लेकिन बहुत गलत प्रोपेगेंडा भी और फेक न्यूज़ फैलाई गई है। तो जब हम लोगों ने फैक्ट्स उनको बताए तो उन्हें भी आश्चर्य लगा कि अरे ये जो भारत ने लोगों को भेजा है ये बहुत अच्छा प्रोजेक्ट है और सिर्फ हमारे ग्रुप 7 के लिए नहीं है, जो ग्रुप 7 ग्रुप जो घूमे हैं सभी का फीडबैक यही रहा है कि हमें बहुत अच्छी तरह हर देश में हमारा स्वागत किया गया और हर देश ने हमें खुद प्यार से हमारे साथ दिया। और हर देश के नेता हो, वहाँ के इंडियन डायस्पोरा हो, वहाँ के स्टूडेंट्स हो, वहाँ के थिंक टैंक्स हो, हर व्यक्ति ने एक ही कहा कि ज़ीरो टॉलरेंस अगेंस्ट टेररिज्म, आतंकवाद के खिलाफ हम पूरी ताकत से। देखिए, अगर कोई कॉपी जब करता है तो इसका मतलब क्या है? कॉपी क्यों करता है आदमी? क्योंकि उसको लगता है कि ये प्रोडक्ट अच्छा है तभी तो कॉपी करेगा ना। तो उनको लगा है कि ये जो MEA का ऑपरेशन सिंदूर का जो सोचा है माननीय प्रधानमंत्री जी, माननीय जयशंकर जी, माननीय किरण रिजिजू जी ने कुछ सोच के ये पूरा प्रोग्राम बनाया। और आगे देर से हमारे बहुत बात कर रहे हैं, लेकिन पाकिस्तान जो कॉपी कर रही है हम लोग को, इसका मतलब ही हमारा तो सक्सेसफुल हो गया ना। सक्सेसफुल हुआ इसीलिए तो